ஆமாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கால வேளையில ஒரு நியூஸ் கண்டபடி வருது. என்னன்னா, ஒரு தாய் 27, 32க்குள்ள வயசுல உள்ள ஒரு தாய் தன் குழந்தைகள், பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் 5 வயசு, ஒன்று வந்து 3 வயசு. இன்னைக்கு அந்த குழந்தைகள் வந்து 10, 12 வயசுன்னு அழகாக பெருசாக இருந்திருக்கும். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. மக்கள் சக்தி நேராக ஆக போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில்னா, நீங்கள் தெய்வத்து பேரெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்து மதத்தில் உள்ளவங்க தெய்வத்து பேரெல்லாம், அந்த ஜோடிகள் பேரெல்லாம் எடுத்து பாருங்கள். நம்ம சேர்றவங்களும் நம்ம கணவர் மனைவியும் அதே பேரில் தான் சில பேர்லாம் அமையும். அது ஜோடி பொருத்தம் நல்ல பொருத்தமாக அமையும். அது கணவன் மனைவிக்கு. ஓகேயா? ஆனால் இப்போ இங்கே 2 கொலைகாரர்கள் ஒரே பேர் அந்த தெய்வம் பேர்லேயே அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொல்ல போகிற விஷயத்தை பின்னாடிலாம் பாருங்கள். அபிராமி மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரங்கிறது சிவன் பேர், அபிராமிங்கிறது அம்பாள் பேர். லட்சுமி பார்வதி அவங்க அந்த அம்பாள் பேர். அபிராமி மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு பேருங்க. பேர் வந்து இந்த பேர் தான் பொருத்தமே வழிய, ஆனால் இவர்கள் வந்து கள்ளக்காதலர்கள். இவர்கள் கள்ளக்காதலர்கள், கொடுமையானவர்கள், குழந்தையை கொன்றவர்கள் காம இச்சைக்காக. இதை பற்றி தெரியாதவங்க பாருங்கள். வீடியோவில் நான் சொல்கிறேன். மக்கள் சக்தி சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அளவு ஞானம் கிடைக்கும். மற்ற கன்றாவி வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் சக்தி சேனல் தான் அருமையான சேனல். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஆமாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கால வேளையில் ஒரு நியூஸ் கண்டபடி வருது. என்னன்னா, ஒரு தாய் 27, 32க்குள்ள வயசில் உள்ள ஒரு தாய் தன் குழந்தைகள், பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் 5 வயசு, ஒன்று வந்து 3 வயசு. இன்றைக்கி அந்த குழந்தைகள் வந்து 10, 12 வயசுன்னு அழகாக பெருசாக இருந்திருக்கும். இது நடந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2024, 7 வருஷம்னா 2017. அந்த டயத்தில் காலவேளையில் பயங்கரமான ஒரு நியூஸ் வருது. ஒரு தாய் குன்றத்தூர்கிட்ட, சென்னையில் குன்றத்தூர்கிட்ட இருக்கிறதுல